ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் சுவாரஸ்யமாக கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 ஆண்டு பிறந்து ஃபர்ஸ்ட் வரக்கூடிய முதல் மாதம் ஜனவரி மாதம். ஸோ ஜனவரி மாதம் எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம். இந்த வருடத்துடைய முதல் மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ, அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ப இந்த மாதம் உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகநிலைகளால் அதிர்ஷ்டம் அடிக்குமா இல்லை கவனமாக இருக்கணுமா அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்ட அந்த முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடக ராசிக்கார நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கடக ராசியில் பிறந்தவங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னெல்லாம் பலன் கிடைக்கும், எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போவதாக, நிறைய சம்பவங்கள் இருப்பதாக சில முக்கியமானது இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு பண பிரச்சனை குறைந்து, கடன் பிரச்சனை குறைந்து, பணவரவை அதிகரிக்க சூட்சமமாக ஒரு பரிகாரம் செய்யணும். அந்த பரிகாரம் என்ன, அதை செய்தால் எப்படி உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஆன்மீக ரீதியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவை கடக ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. தெளிவான சிந்தனையும் பிறருக்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றலும் கொண்ட உங்களுக்கு ஜனவரி 8க்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து வந்த குரு வக்ரம் அடைந்துள்ள நிலையில உங்க செயல்களில் சின்ன சின்ன தடுமாற்றம் வரலாம். யோசிக்காம ஒரு வேலையில் ஈடுபட்டு அதனால் சங்கடப்பட நேரலாம். உங்க தன குடும்பதிபதி சூரியன் பூர்வ புண்ணியதிபதி செவ்வாய் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் எந்த நிலை வந்தாலும் அது எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். உடல்நிலையிலே ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வம்பு வழக்குகள் என சங்கடப்பட்டு வந்த நிலை மாறும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடம் சமாதானம் பேசக்கூடிய அளவிற்கு உங்க செல்வாக்கு உயரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். குடும்பத்தில் கூட இருந்த நெருக்கடியான நிலை மொத்தமாக மாறும். சிலருக்கெல்லாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். தொழிலை மேலும் விரிவு செய்யக்கூடிய அளவிற்கு வசதி அதிகரிக்கும். தேவையான பணம் கைக்கு வரும். வேலையில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறையானது ஏற்படும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் இந்த டைம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 24. அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 20, 21, 29, 30. அப்புறம் பரிகாரமாக அப்த சகாயஸ்வரரை வழிபாடு செய்தீங்கன்னா இந்த மாதம் வாழ்வில் வளம் உண்டாகும். ஸோ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பூசமில் பிறந்த கடகராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. பூசமில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொறுமையாக செயல்பட்டு சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மார்கழி 8க்கு பிறகு விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்கள் ராசிக்கு சப்தமதிபதியும் அஷ்டமதிபதியும் சனி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் உடல் மனநிலையில் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும். வீண் பிரச்சனைகள் உங்களை தேடியே வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மறைமுக தொல்லை உண்டாகும். வியாபாரம் தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு இழுபறியாகும். பெண்களுக்கு 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் கணவருடைய உடல்நிலை பாதிக்கப்படலாம். யோகக்காரகன் ராகுவோ 8ல் சஞ்சரிப்பதால் உங்களுடைய ரகசியம் மறைமுக செயல்பாடுகள் வெளியில தெரிய வரும். உங்களை சுற்றி இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க. பொருளாதார நிலையும் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சியில சங்கடம், அந்நியரால் வீண் பிரச்சனை என்ற நிலை ஏற்படும். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ஞான மோட்சக்காரகன் கேது சஞ்சரிப்பதால் வார்த்தைகளில் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும்.
குடும்பத்திலையும் நிம்மதியற்ற நிலை இருக்கும் என்றாலும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிர்வரக்கூடிய சங்கடம் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும். பிரச்சனை நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகும். யாம் இருக்க பயமேன் என சொல்லக்கூடிய முருகன் போல 6வது இடத்து செவ்வாய் உங்களை பாதுகாப்பார், தலை நிமிர்ந்து நடை போட வைப்பார். உங்க குடும்பதிபதி சூரியனும் 6வது இடத்துல சஞ்சரிப்பதால் அரசு வழியில ஏற்பட்ட சங்கடம் விலகும். புதிய தொழில் தொடங்குறது, வெளிநாடு செல்றது, எதிர்பார்த்த அனுமதி கூட கிடைக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். புதிய பொருட்கள் வாங்க முடியும். கணவன் மனைவிக்குள் இணக்கமானது இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். விவசாயிகளுக்கு மெயினாக இந்த மாதம் யோகமான மாதமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 25, அதிர்ஷ்ட தினம் ஜனவரி 17, 20, 26, 29. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது தர்பணேஸ்வரரை. அவரை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கட விலகும், நன்மை உண்டாகும். நெக்ஸ்ட், ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. சக மனிதர்களுடைய மனநிலை தெரிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடிய உங்களுக்கு ஜனவரி மாதம் 8க்கு பிறகு நன்மைகள் நடைபெற போகுது. கரெக்டாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் பொன்பொருள் சேர்க்கைக்கு வழிகாட்டுவார். புதிய இடம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாக்குவார். குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை அதிகரிப்பார். உங்கள் நட்சத்திரநாதன் புதன் தடைப்பட்ட வேலைகளை முடித்து கொடுப்பார். எதிர்பார்த்த பணம் இந்த நேரத்தில் வரும். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல சுமூக நிலை ஏற்படும். வியாபார வளர்ச்சி பெறும். இடம், வீடு வாங்கக்கூடிய கனவு நனவாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் லாபமாகும். சட்ட ரீதியாக ஏற்பட்ட சங்கடம் விலகும். அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டாமதிபதி சனி ஆட்சியாக சஞ்சரித்தாலும் சஸ்துரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் உங்கள் வேலைகளை வெற்றியாக்குவார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகள் உங்கள் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் விலகும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுபவர்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல பெயரும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜனவரி 26, அதிர்ஷ்ட நாள் ஜனவரி 20, 23, 29. நீங்கள் மீனாட்சம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா சங்கட விலகும், நினைப்பது நடந்தேறும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலனை ஜனவரி 8க்கு பிறகு பெறுவீங்க, என்ன சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ ஜோதிட ரீதியாக நம்ம தாள்களை பார்த்துட்டோம். இப்போ ஆன்மீக ரீதியாக ஒரு பரிகாரத்தை பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம். உங்களுடைய வாழ்க்கையில் பணம் மிக முக்கியமான அங்கமாக திகழ்கிறது. பணம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் வாழ்க்கையில் நிம்மதியும் இருக்கும். பணவரவு குறைந்து இருந்தால் அந்த நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. அந்த பணவரவு குறைந்தாவே அதனாலே வீட்டில் பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவதற்கு நாம் கண்டிப்பாக கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கொள்வோம். சிறிய தொகையாக இருந்தால் சீக்கிரத்திலே கடனை செலுத்தி விடலாம். ஆனால் பெரிய கடன் பிரச்சனைகளை சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது மிகவும் சிரமமானது. எனவே கடன் பிரச்சனை தீர்வதற்கு, பணவரவு அதிகரிப்பதற்கு இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டும். கடன் பிரச்சனை தீர நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இந்த 3ல் ஏதாவது ஒரு நாளை எடுத்துக்கோங்க. அந்த நாளில் கத்தாழை மற்றும் கல்லுப்பை வைத்து இந்த பரிகாரம் செய்யுங்க. மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய ஒன்றாக திகழக்கூடியது கல்லுப்பு. கற்றாழையில் அதிக அளவு நேர்மறை ஆற்றல் இருக்குது. எனவே இவை இரண்டையும் பயன்படுத்தி இந்த பரிகாரம் செய்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். முதல்ல கற்றாழையிலிருந்து அந்த ஜெல்லு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பையை இடது கையில் எடுத்துக்கோங்க. பிறகு கத்தாழை ஜெல்லை அந்த உப்பின் மீது வைத்து நல்லா உங்கள் கையை அழுத்தமாக மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை இடமிருந்து வலமாக 3 முறை சுற்றுங்க. பிறகு இதை அப்படியே ஒரு சுத்தமான தண்ணீரில் சேர்த்து கரைத்து விடுங்க. இப்படி செய்தால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை உணர முடியும். கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பது உறுதியாக சொல்லப்படுது. அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்து பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பலன்களையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.